வழியை தவிர மக்கள் தங்களுடைய பங்களிப்பு. வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேச்சு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய தமிழகத்தினுடைய கொரோனா தொற்று நிலவரங்கள் குறித்த செய்திகளை பார்த்திருப்போம். 76 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று பரவி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு டிஸ்சார்ஜ் ஆனவங்க, குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து திரும்பியவர்களுடைய எண்ணிக்கை 178 இருக்கிறது. இதுவரை வந்ததுல குணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையில இன்றைய எண்ணிக்கை என்பதுதான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான எண்ணிக்கையாக இருக்கிறது. சற்றே ஆறுதல் தரக்கூடிய எண்ணிக்கை. இதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான அம்சமும் இன்றைக்கு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. சீனாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட கொரோனா துரித சோதனை கருவிகள் ஆய்வு முடிவுகளை துல்லியமாக காட்டாததால் அதன் பயன்பாட்டை 2 நாட்களுக்கு நிறுத்தி வைக்குமாறு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மாநிலங்களுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த கோரிக்கை என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ராஜஸ்தான்ல ஆய்வு முடிவுகள் சரியாக வரவில்லை என்று அந்த மாநில அரசு, அதேபோல மேற்கு வங்க மாநில அரசு உள்ளிட்ட அரசுகள் ICMR என்று சொல்லப்படுகின்ற இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுக்கு தங்களுடைய இந்த கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்துதான் இந்த முடிவை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் எடுத்திருக்கிறது. 6% 71% வரைக்கும் இந்த முடிவுகள்ல மாறுபட்ட முடிவுகள் வரக்கூடியதை இந்த மாநிலங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. குறிப்பாக ராஜஸ்தான் மாநிலத்தில் எடுக்கப்பட்ட அந்த சோதனைகள்ல இப்படியான வேறுபட்ட முடிவுகள் வந்திருக்கிறது. எனவே இந்த விரைவு துரித சோதனை கருவிகள் என்று சொல்லப்படுகின்ற ரேபிட் டெஸ்ட் கிட்ஸ், இது எவ்வளவு தூரம் துல்லியமாக கணக்கிட முடிகிறது என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இதுதான் நாம் இப்போ தமிழகத்திலும் இந்தியாவிலும் அதிகப்படியான சோதனைகளை நடத்துவதற்காக எண்ணிக்கையை கூட்டியிருக்கிறோம். கூடுதலான ரேபிட் டெஸ்ட் கிட்ஸ் வரக்கூடிய நேரத்தில் இந்த முடிவுகள் துல்லியமாக இருக்கின்றனவா என்கிற கேள்வி பெரிய அளவுக்கு எழுப்பப்பட்டு இன்றைக்கு 2 நாட்களுக்கு இந்த சோதனையை நிறுத்தி வைக்கும்படி இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மாநிலங்களை அறிவுறுத்தி இருக்கிறது. இந்த சோதனை நிறுத்தப்பட்டது இப்போதைக்கு ஒரு சிறிய பின்னடைவாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறதா, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய PCR கிட்ஸ் மூலமாகவே இதை நாம் செய்ய முடியுமா என்கிற இந்த விவாதங்கள் ஒரு பக்கம் நடக்கின்றன. இந்த சோதனை கருவிகளுடைய கொள்முதல் விலை தொடர்பாகவும் இங்கே தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் விமர்சனங்களை, குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடிய நிலையையும் பார்க்கின்றோம். சோதனை உட்பட பல்வேறு விஷயங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என்கிற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகின்றன. இந்த நிலையில்தான் மாறுபட்ட முடிவுகள், ரேபிட் டெஸ்ட் நிறுத்தம், குழப்பம் ஏன் என்கிற தலைப்பில் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நம்முடைய விவாதத்தில் பங்கெடுக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு ஜோதிமணி கரூரிலிருந்து நம்மோடு இணைகிறார். அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு PTR தியாகராஜன் சட்டமன்ற உறுப்பினர், அவரும் நம்மோடு இணைகிறார். டாக்டர் சுமந்த் சி ராமன் நம்மோடு இணைகிறார். விரைவில் நம்மோடு இணைகிறார் அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் திருமிகு கோகுலேந்திரா. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சுமந்த் சி ராமன் தொடங்குறேன். ரேபிட் டெஸ்ட் கேஸ்ட்ன்றதுனால நான் ஒரு மருத்துவருடைய பார்வையிலிருந்து இதை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைய இந்த ICMR உடைய அனௌன்ஸ்மெண்ட்டை எப்படி பாக்குறீங்க டாக்டர் சுமந்த்? இது ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸா நான் பார்க்கல. ஏன்னா இந்த கிட்ஸ் 7 நாடுகளில் இதே மாதிரி பிரச்சனைகள் இந்தியாவுக்கு முன்னாடியே உருவாகி இருக்கு. முதல்ல பிரிட்டனுக்கு அனுப்பிச்சாங்க. பிரிட்டன்ல கிட்டத்தட்ட அவங்க செலவழித்தது $20 மில்லியன் செலவழிச்சு அந்த கிட்டை இம்போர்ட் பண்ணி அது கம்ப்ளீட்டா வேஸ்டா இப்போ ஒரு கோடவுன்ல போட்டு தூக்கி போட்டிருக்காங்க. சோ ஸ்பெயின்ல இதே பிரச்சனை இருந்தது, இத்தாலியில இதே பிரச்சனை இருந்தது. சோ கிட்டத்தட்ட 7 நாடுகளில், அமெரிக்கால சில இடங்கள்ல PPE இதே பிரச்சனை இருந்தது. சோ இது ஒரு புதிதாக முதல் முறையாக அந்த ஆன்டிபாடி கிட், ரேபிட் டெஸ்டிங் கிட் ஃபெயில் ஆனது இல்ல. இது என்ன சிக்கல் என்றால், ஒன்று, இந்த வைரஸ் 3 மாத காலம் தான் ஆகிறது. அதனால இதற்கு நார்மலா இந்த கிட்ஸ் வரத்துக்கே 6 மாதம், 8 மாதம், 10 மாதம், ஏன்னா ஒரு கிரைசிஸ் இருக்காது. இப்போ ஒரு கிரைசிஸ் இருக்கிறதுனால அவசரமாக இந்த குவாங்சு 1-4 அப்படிங்கிற அந்த நிறுவனத்திலிருந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் கிட் அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்தது. அதுதான் எல்லா ஸ்டேட்டுக்கும் அவங்க ICMR டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. சோ இந்த இதே கிட்ஸே மற்ற நாடுகளையும் ஃபெயில் ஆயிருக்கு. சோ இதுல வேற நம்ம நாட்டுல அந்த அளவுக்கு கிட்ட உடனடியாக தயாரிக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. 2 மாதம் குறைந்தபட்சம் ஆகும். வேறு பல நாடுகள், இப்போ 30 நாடுகள்ல இது பண்றது இல்லை. அதுல என்ன ஒரு சிக்கல்னா, உங்களுக்கு இந்த ஆன்டிபாடி டிடெக்ஷன் to some extent it is based on the knowledge of the virus. அது சைனால தான் முதல்ல வந்துச்சுங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு 2 மாத அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கு. அதனால தான் இந்த ஆன்டிபாடி கிட் ப்ரொடக்ஷன் முதல்ல அவங்க ஆரம்பிச்சு அவங்களும் தென்கொரியா, சைனாக்கு அப்புறம் எங்க போச்சு? அது தென்கொரியால தான்.
Yes. அந்த 2 நாடுகள் தான் வந்து இப்ப மேக்சிமம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒண்ணும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இன்னும் 3 மாசத்துல இந்தியால கோடிக்கணக்கான கிட்ட நம்மளே தயாரிச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லா நாடுகளும் பண்ணும். ஆனால் இந்த காலகட்டத்துல இந்த அவசர ஒரு நெருக்கடி சூழல் வந்து இந்த கிட்ஸ் வந்து அவ்வளவு ஈஸியா அவைலபிளா இல்ல. அதே மாதிரிதான் பிபிஇயும். பிபிஇ இப்போ நம்ம நாட்டுல கூட பாத்தீங்கன்னா பல சேனல்ஸ்ல வந்து எக்ஸ்போஸே பண்ணிருந்தாங்க. சாதாரண டெய்லர் கடையில எல்லாம் உட்காந்து பிபிஇ தயாரிச்சுட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நியூ கிட்ஸ் எனிதிங் which is coming new எப்பவுமே கொஞ்சம் அதிக மருத்துவர்களும் சொல்லக்கூடியதை பார்த்தோம். தன்னார்வலர்கள் கொடுக்கக்கூடிய சில இது போன்ற உபகரணங்கள் எங்களுக்கு வருது, அது போதுமான ஸ்டாண்டர்டோட இல்ல, அந்த பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற விஷயங்கள் வருது. அரசாங்கம் அங்கீகரிக்க இடம்தான் இந்த வாங்ஃபோங்கிற நிறுவனம். இந்திய அரசாங்கத்திலும் ஐசிஎம்ஆர்லும் அப்ரூவ்டு கம்பெனி. இது வந்து ரேண்டமா எங்க இருந்தோ வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு இல்ல. சோ அதே மாதிரி பல நாடுகளில் இது வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் பாஸ் பண்ணி போயிருக்கு. போனப்புறம் அங்க வேலை செய்யுது. இதெல்லாம் வந்து சிக்கல்கள். இது வந்து அரசை வந்து குறை சொல்றதுன்னா சொல்லலாம், ஆனால் இது வந்து உலகத்துல எல்லா இடத்துலயும் நடந்திருக்கு. அதனால வந்து இதை வந்து ஒரு மேஜரா அரசாங்கம் செய்ய தவறிய விஷயங்கள் பல இருக்கின்றன. அடிப்படையில இப்போ இந்த துரித பரிசோதனை முடிவுகள்ல, ரேபிட் டெஸ்ட்ல, ஆன்டிபாடி இந்த டெஸ்ட்ல முடிவுகள் இவ்வளவு வேரியேஷன் இருக்குன்னா அதை நம்பி நாம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாதுங்கிறதா இப்ப இருக்கக்கூடிய சிக்கலாக இருக்கு. பிசிஆர் தான் ஒரே ஆப்ஷன், அக்யூரசிக்கு ஒரே ஆப்ஷன் அப்படின்னா நம்ம இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட 4.5 மில்லியன் 45 லட்சம் கருவிகளுக்கு ஆர்டர் கொடுக்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமாக இருக்கு. அப்போ அது சரியான இப்போ அது தேவையா அப்படிங்கிற கேள்வி வருதா? ஐசிஎம்ஆர்க்கே அந்த கொஸ்டின் எழுந்திருக்கா? முதல்ல மிக முக்கியமா 3 பாயிண்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நமக்கு தெரியாதது, அதாவது உலகத்துக்கே உறுதியாக தெரியாத ஒன்று, எவ்வளவு சதவிகித நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஆன்டிபாடி உருவாகிறது. ஒன்று. இதுவே வந்து சில ஸ்டடீஸ்ல 5% கூட வரலங்கிறாங்க ஆன்டிபாடியை. 2வது, ஆன்டிபாடி வரும் நபர்களுக்கு இந்த நோய் மீண்டும் வராது என்ற உத்தரவாதம் இருக்கிறதா? அதாவது ஆன்டிபாடி வந்துருச்சு, ஆன்டிபாடி டெஸ்ட் பாசிட்டிவா இருக்கு, ஆனால் இதனால் இவர்களுக்கு மீண்டும் இந்த நோய் வராது என்ற உத்தரவாதம் இருக்கிறதா? தெரியாது. 3வது, மிக முக்கியமாக இந்த ஆன்டிபாடி டெஸ்ட் பாசிட்டிவ் ஆகி இந்த மாதிரி இம்யூனிட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சா கூட அது 3 மாதத்திற்கா, 1 ஆண்டிற்கா, எவ்வளவு நாளைக்கு அந்த இம்யூனிட்டி இருக்கு, இதற்கும் பதில் உறுதியாக தெரியாது. ஆனால் நமக்கு ஏன் இந்த ஆன்டிபாடி கிட் அவசியம், ஏன் இந்த ரேபிட் கிட் அவசியம் என்றால், மாஸ் ஸ்கிரீனிங்ல உங்களால பிசிஆர் கிட்ட வச்சு பண்ண முடியாது. அதாவது ஒரு தமிழ்நாட்டுல ஒரு 1 கோடி மக்களை நீங்க டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா வந்து அந்த பிசிஆர் கிட் வந்து நம்ம ஒண்ணு காஸ்ட் அதிகம், 2வது டைம் அதிகம். இப்போதைக்கு அதுக்கு ஒரு ரேபிட் கிட் வந்துட்டு இருக்கு, பட் அதுவும் வந்து டெஸ்டிங் ஸ்டேஜ்ல பாஸ் ஆகி வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். சோ காஸ்ட் அதிகம், டைம் அதிகம், பிளஸ் மாஸ் ஸ்கிரீனிங். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இது வந்து நேசல் ஸ்வாப், த்ரோட் ஸ்வாப் மூலமா எடுக்கிறது பிசிஆருக்கு. வேற இந்த ஆன்டிபாடி டெஸ்ட் பிளட் டெஸ்ட்லயே வந்துடுறாங்க. நீங்க லட்சக்கணக்கான இடத்துல நீங்க சாதாரண பிளட் குளுக்கோஸ்க்கு பண்ற நபர்கள் எல்லாம் சின்ன லேப்ல கூட பண்ணலாம். வேற நீங்க பிசிஆர் டெஸ்டுக்கு ப்ராப்பரா ஸ்வாப் எடுக்க தெரியணும், டெக்னிக் இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த அக்யூரசி ரேட் தானே இதுல சிக்கலா இருக்கு. இப்போ நீங்க 71% வரைக்கும் டிஃபர் ஆகுது அப்படின்னா அப்ப நம்ம வந்து ஆன்டிபாடியை நம்பி போக முடியுமா? நிறைய இங்க தமிழ்நாட்டுல ஐசிஎம்ஆர் சொல்றது, இந்தியாலேயே கண்டறியப்பட்ட இந்த கேசஸ்ல 80% ஏசிம்ப்டமேட்டிக், அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸே இல்லாம இருக்கு. அப்போ இந்த டெஸ்ட்ங்கிறது எவ்வளவு தூரம் நமக்கு சரியானதா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி மீண்டும் வருது இல்ல? ஆமா, அதாவது ஏசிம்டமேட்டிக்கா இருக்கிறாங்கிறது உலகம் முழுவதும் தெரிந்தது. அது 50%, 60%, இந்தியால 80% ஐசிஎம்ஆர் சொல்றது இல்ல. அதாவது இங்க பாசிட்டிவாக டெஸ்ட் செய்யப்பட்ட நபர்கள் வந்து அவங்களுக்கு எந்த அறிகுறியும் இல்லை, இல்லாட்டி மைல்டு அறிகுறி தான் இருக்கிறது. நீங்க முதல்ல கொரோனா வரும்போது என்ன சொன்னாங்க, 80%க்கு ஒன்னும் பெரிய சிம்டம்ஸ் இருக்காது, ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. 15-20% சிம்டம்ஸ் வரும்,
அது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர ஸ்டேஜுக்கு கொண்டு வரும். அதுல 5% ஐசியூக்கு போவாங்க, அதுல 2% இறப்பு ஏற்படும். இதுதானே முதல்ல வந்துச்சு. அதே தானே இப்ப ஐசிஎம்ஆர் சொல்றாங்க 80% ஒன்னும் பெரிய ஒரு பாதிப்பு இருக்காது, ஆர் ஏசிம்டமேட்டிக்கா இருப்பாங்க. இது நான் திருப்பி அந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் போக்கஸ் பண்ணி சொல்லிடுறேன். ரேபிட் ஆன்டிபாடி கிட் எதற்காக நம்ம ரேபிட் ஆன்டிபாடி பண்றோம்னா பிரிவலன்ஸ் இந்த ஊர்ல இந்த பகுதியில இந்த வட்டாரத்துல எந்த அளவுக்கு இந்த கோவிட் நோய் தாக்கம் இருந்திருக்கிறது ஒரு இண்டிகேட்டரா பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில நிறைய இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டரா அதை வச்சுக்கலாம் இருக்கா. நமக்கு இன்னும் ஒரு மாத காலத்துல இந்த ஆன்டிபாடி, நான் முதல்ல 3 கேள்வி சொன்னேன் இல்லையா, அதுக்கு இன்னும் 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள அதுக்கு பதில் வந்துடும். அதுக்கு நமக்கு பதில் தெரிஞ்சிடும். எவ்வளவு பர்சன்டேஜ் ஆன்டிபாடி ஃபார்ம் பண்றாங்க, ஆன்டிபாடி ஃபார்ம் பண்றதுக்கு இம்யூனிட்டி வருதா, இம்யூனிட்டி வந்தா எவ்வளவு நாளைக்கு இருக்கும், இந்த 3 கேள்விக்கும் பதில் வந்துடும். அதனாலதான் நம்ம இப்ப இருந்து டெஸ்ட் பண்ணாதான், மாஸ் டெஸ்டிங் பண்ணாதான் நம்ம அந்த ஈசிங் ஆஃப் லாக்டவுன் சொல்றோம் இல்லையா, அது செய்யும் போது ஆஹா இந்த பகுதியில் கொரோனா பாதிப்பு பெருமளவிலே இல்லை, இந்த மாவட்டத்தை வந்து கிராஜுவலா திறக்கலாம் சேஃப்டியா, மற்ற மாநிலங்கள மாவட்டத்தோட ஐசோலேட் பண்ணி இந்த மாவட்டத்துல திறக்கலாம், இது போன்ற முடிவுகள் அரசால் எடுக்க முடியும். கண்ணை கட்டிக்கிட்டு ஆண்டவன் மேல பாரத்தை போடுற மாதிரி. இணைப்புல இருங்க. நான் ஜோதிமணி அவர்களுடைய கருத்தை இதுல கேட்டு பெறுகிறேன். கரூர் மாதிரியான ஒரு பகுதிகளிலும் இப்போ நிறைய நீங்க வந்து கேசஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய பார்வை என்ன ஜோதிமணி இதுல? இல்ல ஐசிஎம்ஆர் சொன்ன 2 விஷயம் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஒண்ணு வந்து 80% பேருக்கு அறிகுறிகள் இல்லாம நோய் வருதுங்கிறது. சுமந்திராமன் சார் சொல்ற மாதிரி வந்து அது எல்லாரும் தெரிஞ்சதுதான், ஏற்கனவே இருந்ததுதாங்கிறது மட்டும் இல்ல, அந்த அசிம்டமேட்டிக்கா இருக்கிறத வச்சுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இது வரைக்கும் ஐசிஎம்ஆர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருக்கு அறிகுறி இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணி அவங்களோட தொடர்புல உள்ளவங்களை டெஸ்ட் பண்ணி தனிமைப்படுத்துறங்கிறதா இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. இப்ப 80% பேருக்கு அறிகுறிகளே இல்லாமல் வந்து கொரோனா பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம இப்ப மாத்தணுமா என்ன அப்படிங்கிற முக்கியமான கேள்வி இருக்கு. இப்ப அறிகுறிகள் இருக்கிறவங்களை விட அறிகுறிகள் இல்லாதவங்க அதிகமா இருந்தா அதன் மூலமா ஏற்படுற பாதிப்புகள் அதிகமா இருக்கும். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நம்மளுக்கு கூட யாருக்காவது இருக்கலாம், நமக்கு தெரியாது. இது ரொம்ப டேஞ்சர். ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஐசிஎம்ஆர் 2 நாளைக்கு டெஸ்ட் கிட்ட நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெஸ்ட் கிட்ல முன்னாடி இருந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, மத்திய அரசாங்கம் ரொம்ப சான்றோன்றித்தனமாக அதிகார தோரணையோடு நீங்க வந்து மாநில அரசாங்கம் எல்லாம் மத்திய அரசாங்கம் சொல்ற இடத்துல தான் நீங்க வாங்கணும், இல்லாட்டி நீங்க வாங்கக்கூடாதுன்னு ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க. அது எப்படி அது சாத்தியம்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரியான ஒரு அவசர காலகட்டத்துல ஒரு மாநில அரசாங்கத்தின் கையை நம்ம முறிச்சு போட முடியாது. ஐசிஎம்ஆர் ஒரு நோடல் ஏஜென்சி, அந்த ஏஜென்சி அப்ரூவ் பண்றவங்கள்ட்ட வாங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்ல சொல்றதா பார்க்க முடியாதா? இல்ல வேற யார்ட்டும் வாங்காதீங்க நீங்க சொல்ல முடியாது. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் அரசாங்கம் நீங்க வந்து தென்கொரியாவில் இருக்கிற ஒரு கம்பெனி கிட்ட வாங்கியிருக்காங்க. நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல விலை வித்தியாசம் வருதுன்னு ஒரு கான்ட்ரோவர்சி வந்து, அதன் அடிப்படையில வருது. ஏன்னா சத்தீஸ்கர் அரசாங்கம் வாங்கின உடனே 377 ரூபாய்க்கு இந்த டெஸ்ட் கிட்ட வாங்கணும். அதை வந்து யார் கோஆர்டினேட் பண்ணாங்க அப்படின்னா தென்கொரியாவிற்கான இந்திய தூதர், அவர் அரசாங்கத்தோட பிரதிநிதிதான. அப்ப த்ரூ அரசாங்க சேனல் மூலமா தான் நம்ம பண்ண முடியும். வேற நாடுகள்ல வாங்குறப்ப அந்தந்த இந்திய தூதரகங்கள் தான் இதை கோஆர்டினேட் பண்ணும். சோ அவங்க வந்து விலைய சொன்னதுனாலதான் ஏன் சத்தீஸ்கர்ல 377 ரூபாய்க்கு வாங்குற கிட் வந்து ஏன் 600 ரூபாய்க்கு தமிழ்நாடு அரசாங்கம் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப வந்து அவங்க நீங்க சொன்ன இடத்துல நாங்க சொன்ன இடத்துல வாங்கி இருக்கோங்கிறாங்க. பொதுவா வந்து இந்த மாதிரியான நேரத்துல ஒவ்வொரு பைசாக்கும் வேல்யூ இருக்கு. ஏன்னா நான் களத்துல இருந்து பாக்குறேன். சாப்பாடு இல்லாத குழந்தைங்க இருக்காங்க, சாப்பாடு இல்லாத பெரியவர்கள் இருக்காங்க. ராத்திரி ஃபுல்லா யோசிச்சு நம்ம காலையில போன் பண்ணலாமா வேண்டாமான்னு காலையில 6 மணிக்கு போன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி நாங்க கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தோம், எங்களுக்கு நெருக்கடியா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா மக்கள் தன்மானமா வாழணும்னு நினைக்கிறாங்க. யாரும் இந்தியாவில பிச்சை எடுத்து பிழைக்கல, எல்லாம் உழைச்சு கூலி வேலை செஞ்சு பிழைச்சவங்க. இன்னைக்கு வந்து யாருக்காவது சாப்பாடு கொடுங்க இல்ல உணவுப் பொருள் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு தன்மானம் தடுக்குது. ரொம்ப யோசிச்சு தான் கேட்கறாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல அந்த பணம் மிச்சமானா ஒரு ஏழை குடும்பத்துக்கு இல்ல முதியோர்களுக்கு இல்ல ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 5000 ரூபாய் நம்ம கொடுக்கலாம். அதனால இந்த மாதிரியான பொருட்களை எளிய விலைக்கக்கூடிய கம்மி விலைக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை அதிக விலைக்கு அரசாங்கம் வாங்கக்கூடாது. இந்த மாதிரியான நேரங்கள்ல இந்த மாதிரியான நீங்க சொல்றது ரொம்ப வேலிட் பாயிண்ட்.
ஆனா அதே நேரத்துல டிமாண்ட் அண்ட் சப்ளையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. உலக நாடுகள் மொத்தத்துக்கும் தேவை இருக்கிறது. அப்போ இந்த விலை அப்படிங்கிறது ஏறுதா இருக்கு. தமிழக அரசாங்கம் என்ன சொல்றாங்க, மத்திய அரசு என்ன விலை நிர்ணயித்ததோ அதே விலையில நாங்கள் வாங்கி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் அவங்க முன்வைக்கிறாங்க. இல்ல அது ரொம்ப தப்பு நான் நினைக்கிறேன். மத்திய அரசு இதே மாதிரி தான் இது எல்லா விஷயத்திலும் மாநில அரசாங்கத்தோட போக்குல ஒரு பிரச்சனை என்னன்னா, மத்திய அரசாங்கத்துடைய ஒரு நிழலா தான் இருக்காங்க. நம்ம அரசியல் காலகட்டத்துல வேற மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தணும். நம்ம இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் நான் அந்த மாதிரி வார்த்தையை சொல்ல விரும்பல. மத்திய அரசாங்கம்ங்கிறத விட நம்ம ஒரு தனிப்பட்ட அமைப்பு. நம்மளோட பிரச்சனைகள் வேற. மத்திய அரசாங்கம் சொல்றதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் மத்திய அரசாங்கம் கேக்குதா? 12,300 கோடி ரூபாய் உங்களுக்கு ஜிஎஸ்டி நமக்கு வர வேண்டியது. நம்ம காசு, நம்ம உழைச்சு சம்பாதிச்ச காசு. அந்த உழைச்சு, நான் கரூர்ல இருக்கேன், 4th largest எக்ஸ்போர்ட். அந்த உழைச்சு அந்த தொழில் செஞ்சவங்க, அதுக்கு உழைச்சு அந்த வரி வருவதற்கு காரணமான தொழிலாளிகளும் தொழிலை நடத்துறவங்களும் இன்னைக்கு சிரமத்தில் இருக்காங்க. அந்த பணம் தமிழ்நாட்டு மக்களோட உரிமை. அந்த பணத்தை முதலமைச்சர் கேட்கிறாரு, அரசாங்கம் தரமாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் நம்மளோட பிச்சை கேட்கல, நம்மளோட உரிமையை கேட்கிறோம், நம்மளோட உழைப்பை கேட்கிறோம். உழைத்தவர்கள் இன்னைக்கு தெருவில் இருக்காங்க, பசியோடு இருக்காங்க, பிரச்சனையில் இருக்காங்க. அந்த பணம் அவர்களுக்கு உரியது, அதை கொடுங்கன்னு கேட்கிறோம். அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு மனிதாபிமானமற்ற முறையில் நடந்துகிறப்ப நம்ம மக்களுக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவைன்னா பாக்கணும். ஏன்னா கேரள மாநில முதலமைச்சர் கேரள மாநில மக்களுக்கு என்ன தேவைன்னு பாக்குறாரு. சத்தீஸ்கர் முதலமைச்சர் சத்தீஸ்கர் மாநில மக்களுக்கு என்ன தேவைன்னு இந்த நேரத்துல கூட நம்ம மத்திய அரசாங்கத்திற்கு அடிமை செஞ்சுட்டு இருக்க முடியாது. இது நம்ம சுதந்திரமா இயங்க வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த இப்போ நான் திரும்ப இந்த ஐசிஎம்ஆர் ஒரு நோடல் ஏஜென்சியா இருக்கு. அந்த ஏஜென்சி சில பேரை லிஸ்ட் பண்றாங்க, அவங்க பிக்ஸ் பண்ற கூடிய அந்த விலை அதுல வாங்குறது அப்படிங்கிற நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கிறோங்கிறதுல உங்களுக்கு முரண்பட்ட கருத்து இருக்கு. நான் கோகுலேந்திரா வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு வரேன். ஜோதிமணி ஒரு விஷயம் இதனோட ஆட் பண்ணிடுறேன் நானு. சொல்லுங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை கொடுக்கறப்ப நிறைய பேர் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை பர்ச்சேஸ்க்காக அவசரமா கொடுத்தோம். இந்தியாலேயே தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்களா முதல்ல உடனடியா அவசரத்துல கொடுத்தவங்க. இப்ப நான் 17 வெண்டிலேட்டர் கொடுத்திருக்கேன். 26ஆம் தேதி கொடுத்தேன் போன மாசம். இது இந்த மாசம் 21ஆம் தேதி நம்ம பேசிக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு வெண்டிலேட்டர் பர்ச்சேஸ் ஆகல. ஏன் அப்படின்னா ஒரே ஏஜென்சி கிட்ட தான் வாங்கணும்னு சொல்றாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரியான காலம்? குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுங்க. இது அவசர காலம். அவசரம் நீங்க டெண்டர் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வர்றீங்க. ஏன்னா டெண்டர்ங்கிறது ஒரு குரூஷியல். அவசரம் கருதி டெண்டர் இல்லைன்னு ஏன் முடிவுக்கு வர்றோம்? நேரத்தை மிச்சம் பண்ணுங்கிறதுக்காக டெண்டர் வேணா நம்ம முடிவு பண்றோம். அப்ப இதெல்லாம் ஒரு மக்களை நோக்கி இருக்கணும். இதுல நான் அந்த கேள்விதான் நான் கோகுலேந்திரா இருக்காங்க, நம்ம பேசிட்டு வருவோம். அபத்தமானதுன்னு நினைக்கிறேன். ரைட். திரும்ப கோகுலேந்திரா நீங்க கேட்டிருப்பீங்க, இந்த காலகட்டங்கள்ல நாம முடிவுகள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மாநிலங்கள் அந்தந்த மாநிலத்திற்கு தேவைக்கு ஏற்ப இந்த விஷயங்களை அணுகலாம். எல்லாவற்றுக்கும் மத்திய அரசாங்கம் சொல்லுபடியே நம்ம போகணும்னு அவசியம் இருக்காங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இல்ல இப்ப மாநில அரசு மத்திய அரசுகிட்ட வேண்டிய நிதியை கேக்குறாங்க, மத்திய அரசு சொல்றக்கூடிய வழிகாட்டுதலை கேக்குறாங்க, எங்களுக்கு பணம் வேணும்னு கேக்குறாங்க. வீடியோ கான்பரன்சிங்ல பேசும்போது பாரத பிரதமர் கிட்ட தமிழ்நாட்டுக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் கேக்குறாங்க. ஆனால் அவர்கள் கொடுக்கக்கூடிய நிதியை எல்லாம் எதிர்பார்க்காம மக்களுக்கு என்ன தேவையோ, உடனடியாக என்ன தேவையோ அதை அனைத்தையும் மாநில அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் மற்ற அனைவரும் செய்து வருகின்றார்கள். அதே மாதிரி அடிப்படையில இன்னைக்கு இது இவ்வளவு விலைக்கு வாங்கியிருக்காங்க, இந்த கிட் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம மனசுல நீங்க வச்சுக்கோங்க. எதிர்கட்சியா இருக்கீங்க. இப்ப கூட சகோதரி ஜோதிமணி பேசும்போது சும்மா எனக்கு தோணுச்சு, அவங்க காங்கிரஸ் தலைவர் ஸ்ட்ராட்டஜின்னு 100 தடவை பேசுற மாதிரி அவங்களுமே நிறைய ஸ்ட்ராட்டஜி பேசுறாங்க. திஸ் இஸ் நாட் த டைம். நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் மதிப்பு மிக்க, விலை மதிப்பில்லாத ஒவ்வொரு நம்மளுடைய அந்த உயிரை காப்பாற்றணும். இன்னைக்கு தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல மருத்துவம் என்பது அரசு மருத்துவமனையில அவங்களுக்கு எத்தனை பேர் குணமடைஞ்சிருக்காங்கிறத நீங்க கார்த்திகை செல்வன் அவர்களே நீங்க சொன்னீங்க. நம்ம உயிர் இழப்பு, ஒவ்வொரு உயிர் இழப்பும் நமக்கு வேதனையை தரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா போன வாரம் 2nd ஸ்டேஜ்ல இருந்தது தமிழ்நாடு. இன்னைக்கு நம்ம 5th ஸ்டேஜ், அதாவது 5வது மாநிலமா வந்துட்டோம். அந்த அளவுக்கு கொரோனாவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடை நாம் எடுத்து வருகின்றோம் என்பதை யாராலையும் மறுக்க முடியாது. ஒவ்வொரு கன்சாலிடேட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், அந்த கலெக்டர்ஸுக்கு மேல உள்ள 4 மாவட்டங்களுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் போட்டு அந்த அடிப்படையில மக்களுக்கு என்ன வேண்டுமோ, என்ன தேவையோ அதன் மூலம் ஒவ்வொரு தடவையும் தலைமைச் செயலாளர் அவங்களுக்கு பேசி தேவையானதை செய்யறாங்க. அதெல்லாம் நடக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. கீழே நடக்கிற விஷயங்களையும் பாக்குறோம். நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒப்பீடு சரியா? நம்ம மற்ற மாநிலங்கள் இன்னைக்கு அதிகமான எண்ணிக்கை வந்துட்டதுனால தமிழகம் இந்திய அளவுல 5வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் தமிழகத்தினுடைய எண்ணிக்கையில நமக்கு ஒரு 3 நாட்கள் 25, 30ன்னு இருந்துச்சு. மீண்டும் அது 105, இன்றைக்கும் 76 அப்படின்னு வரும்போது அதை நம்ம
நல்ல நிலையில இருக்கிறோம் அப்படின்னு நம்ம கிளைம் பண்ணிக்க முடியுமா? இல்ல ஐயோ இதுல நல்ல நிலைமை கெட்ட நிலைமைங்கிறதெல்லாம் கிடையாது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க கம்யூனிட்டி இதுன்றது இல்ல. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியால அவங்களே சீல் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்களே குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஏரியால தான் இன்க்ரீஸ் ஆகி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்ட பரவல் அப்படிங்கிறதுக்கு இதாகி ஒரு குறிப்பிட்ட ஏரியால இவங்க இந்த இடத்துக்கு போயிருக்காங்க, வெளிநாடு போயிருக்காங்க அப்படிங்கறதையும். இந்தியால தமிழகத்துலதான் இத்தனை மாவட்டங்கள் வந்து ஹாட்ஸ்பாட்டா இருக்கு. அதையும் நம்ம கணக்குல எடுக்க வேண்டியிருக்கு. இத்தனை மாவட்டங்கள்ல இன்னைக்கு வந்து எண்ணிக்கை கூடுதலா இருக்கு. 3 நாட்கள்ல படிப்படியா குறையும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனா அது குறையாமல் எண்ணிக்கை உயரும் போது அப்ப இன்னும் நம்ம வந்து தீவிரமா இந்த இடத்துல சிக்கல்ல இருக்கிறோம் அப்படின்னு தானே பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல வேற எந்த சர்ச்சையான கருத்துக்களையும் நான் இந்த நேரத்துல சொல்ல விரும்பல. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு குறிப்பிட்ட சில இடங்களுக்கு சென்று வந்தது, சில இதுல வந்து அரசு எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிச்சு சீல் வச்சிருக்காங்களோ, எங்கெல்லாம் குவாரண்டைன் பண்ணி வச்சிருந்தாங்களோ, எங்கெல்லாம் யாரும் வெளியே வரக்கூடாது உள்ள போக கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துலதான் வந்து இப்ப வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதைதான் கவர்மெண்ட் செஞ்சிட்டு இருக்காங்க. இது இன்னும் வந்து கம்யூனிட்டி லெவல்ல பரவலா வந்துடக்கூடாது. தேர்ட் ஸ்டேஜுக்கு போகல, அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறோம் அப்படின்றீங்க. ஆமா, வேற நம்ம வந்து இதுல வந்து என்ன செஞ்சிட முடியும்? டாக்டர் நான் வரேன், நீங்க மறுக்கிறீங்க, நம்ம பேசலாம். நான் இவர் திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள்ட்ட பேசிட்டு நான் வரேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசு மருத்துவமனைகள் சிறப்பான ஒரு மருத்துவத்தை கொடுக்கறாங்க. கிட்டத்தட்ட இன்றைய அளவுல 40% குணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையாக இருக்கிறது. மோர்டாலிட்டி ரேட்லயே ரொம்ப குறைவா 1%, 1.1 தான் வச்சிருக்கிறோம். முடிந்த அளவுக்கு நாங்க எல்லாமே சரியா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு பார்வையை கோகுலேந்திரா முன்வைக்கிறாங்க. திரு தியாகராஜன், உங்களுடைய கருத்து? நான் 20 நிமிஷம் நான் சும்மா இருந்து கேட்டுட்டு இருக்கேன். என்ன ஒரு 4-5 நிமிஷம் தான் சேர்த்து பேச விடுங்க. என்ன எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கீங்க ஒரே நிகழ்ச்சிக்கு. நான் சில கருத்து முதல்ல முன்வைக்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இல்ல இந்தியாவில் இருக்கிற ஒரு பேரிடர் இதுவரைக்கும் நம்ம வாழ்நாளில் சந்திக்காத ஒரு ஆழமான பேரிடர். இதை நன்கு அறிந்து எங்க தலைவர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் துணைத் தலைவரும் பல நாட்கள் இந்த அரசாங்கம் செயல்படுறதுக்கு முன், இதில் பேரிடரில் செயல் எடுக்கிறதுக்கு முன் இதை சட்டமன்றத்தை மூடுங்கள், பேரிடரை கவனிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது கேட்கல. நான் வைக்க வேண்டிய கருத்துக்கள் சில கருத்துக்கள் தான். நம்ம எல்லாத்தோடைய எதிர்காலமும் இந்த அரசாங்கம் கையில் இருக்கிறது. இதில் அரசியல் தேவையில்லை. இந்த அரசு சிறப்பாக செயல்பட்டால் எனக்கும் தான் இருக்கிறதுலே சந்தோஷம், என் தொகுதி மக்களுக்கும், என் குடும்பத்துக்கும், எனக்கும். இதற்காக தான் எங்க எதிர்கட்சி தலைவர் முதல் நாள்லன்னு சொல்லிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் கூடுங்க, நாங்க எல்லாம் கருத்து சொல்றோம், யாருக்கெல்லாம் என்னென்ன திறமை இருக்கோ இதெல்லாம் நான் உங்களுக்கு உதவி செய்கிறோம். இதை தனிப்பட்ட முறையில் பார்க்க வேண்டாம், இது அரசியலாக பார்க்க வேண்டாம், இது சமுதாய பிரச்சனை, இன பிரச்சனையாக பார்ப்போம் அப்படின்னு. அதை ஒண்ணு எடுத்திருக்கணும். இல்லை, அவ்வளவு திறமையாக செயல்படணும், யாரும் குற்றச்சாட்டு சொல்லாத அளவுக்கு, யாரும் கருத்து சொல்லாத அளவுக்கு. நான் சுமந்த் ராமன் மேல நான் எந்த குற்றச்சாட்டும் சொல்லல. இவர் 10 நிமிஷம் சொல்லியிருக்காரு இந்த டெஸ்டோடைய தன்மை, குறை, நன்மை எல்லாம். நான் சொல்றேன், சுமந்த் ராமனோட 100 சிறந்த எபிடெமியாலஜிஸ்ட் இருப்பாங்க தமிழ்நாட்டில். அவரோட 100 இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருப்பாங்க தமிழ்நாட்டில். அவங்களுடைய கருத்தெல்லாம் ஏன் இந்த அரசாங்கம் கேட்கவில்லை? ஏன் தினம் வந்து ஒரு இவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு ஏதோ ஒரு சக்தி நீங்க பேசலாம். அவர் முடிக்கட்டும், சுமந்த் அவர் முடிக்கட்டும், முடிச்ச உடனே பேசலாம். நான் சொல்றேன், இவங்க வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும் போது இவங்க என்ன மேலாண்மை இவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ற மாதிரி பேசிருக்காங்க. ஒரு நாள் சொல்றாங்க பிசிஆர் பல லட்சம் டெஸ்ட், ஒரு நாள் சொல்றாங்க ரேபிட் கிட் பல லட்சம் டெஸ்ட். நான் என்ன சொல்றேன், இதோட சிறந்த நபர்களை வைத்து ஒரே உண்மையை ஒரே விதியில் தினமும் சொல்லிக் கொண்டிருந்தால் மக்களுக்கு நம்பிக்கை உருவாகும். தினம் நான் வச்சிருக்க எல்லா ரிலீஸும், if you look at the releases they've been doing, 10 நாள் 12 நாளா யாருக்கெல்லாம் கணக்கு போட தெரியுமோ, எங்களுக்கும் சுமந்த் ராமன் அளவுக்கு கணக்கு போட தெரியும், இல்ல சிறப்பா போட தெரியும். We have been saying there's inconsistency in the data. இவங்க வெளியிடுற தகவலில் ஒரு நாளைக்கு ஒரு நாள் வித்தியாசம் வருது. அவங்க சொல்ற எண்ணிக்கையில், கணக்கில், பெட்ஸில், குவாரண்டீனில், கேஸில், டெஸ்டில் இதை போக்குற அளவுக்கு உதவி எடுத்து சிறந்த வழியில் இவங்க செயல்பட்டா நாங்க ஏங்க குற்றச்சாட்டு சொல்றோம்? எங்களுக்கு மனுஷத்தனம் இல்லையா? எங்களுக்கு வேற வேலை இல்லையா? இது பண்றதோட எல்லாரும் குறை சொல்லாத அளவுக்கு எத்தனை பேர் இன்புட்டை எடுத்து எத்தனை வகையில் சிறப்பிக்க முடியுமோ அது பண்றதுக்கு பதிலா நான் சொல்ற தெளிவான கருத்து,
இந்த பேரிடருடன் ஆழத்தை இந்த அரசாங்கம் தெரியவில்லை. ரொம்ப நாள் தாமதமாக ஆரம்பித்து இந்த பேரிடரின் ஆழத்தை தெரியாமல் ஏதோ நம்ம அப்படியே போக்குல போயிடலாம், டெங்கு மாதிரியோ இல்ல பன்னிக்காய்ச்சல் மாதிரியோ நினைச்சுக்கிட்டு இதை சரியாக கையாளவில்லை. அதனால் இன்னைக்கு ஒரு கதை நாளைக்கு ஒரு கதை என்று சொல்லிட்டு இருக்கார்கள். இன்னும் இதை திருத்தலாம். எங்கெல்லாம் எத்தனை ஸ்பெஷலிஸ்ட் கிடைக்க முடியுமோ அத்தனை ஸ்பெஷலிஸ்டை கூப்பிட்டு வைத்து, எங்கெல்லாம் யாருக்கு நன்மை செய்ய முடியுமோ அவங்க எல்லாம் கூப்பிட்டு இதை சிறப்பிக்கலாம். ஆல்ரெடி இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் 12 குழுக்களை அமைச்சிருக்கிறாங்க. மருத்துவ வல்லுநர் குழு இருக்கு. அந்த குழு கொடுக்கக்கூடிய அந்த பரிந்துரைகளை தானே செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றாங்க. ஏங்க அப்ப எப்படி நாளுக்கு நாள் வித்தியாசம் வருது? ஒரு நாள் சொல்றாங்க 3 நாள்ல சைபர் கேஸ் ஆயிரும்னு. என்ன ஆச்சு கேஸ்? அப்ப பரிந்துரை சரியான இடத்துக்கு போய் சேருதா? பொறுப்புள்ள ஸ்டேட்மெண்டா? 3 நாள்ல சைபர் ஆகுன்றது பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் சொல்ற ஒரு உறுதியா? என்னங்க அர்த்தம்? இதெல்லாம் பிரெடிக்ட் பண்ண முடியுமா சொல்லுங்க? இதை எப்படி பிரெடிக்ட் பண்ண முடியும்? சுமந்த் இணைப்புல இருங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவர் பேசி முடிக்கட்டும். சுமந்த் நான் வரேன். 4 நிமிஷம் பேசினார்ல, ஒரு பாயிண்ட் ஏதாவது சொல்லுங்க. எப்படி கவர்மெண்ட் இந்த ரெஸ்பான்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னாரா? சிறப்பாக செய்ய வேண்டும். சரி, ஒவ்வொருத்தரா பேசலாம். திரு சுமந்த் இணைப்புல இருங்க. இல்ல உங்க 2 பேர்த்தையுமே நான் வரேன். இல்ல ஒவ்வொருத்தரா பேசுங்க. 2 பேரும் பேசுறீங்க, அவருக்கு பதில் சொல்றீங்க. ஒவ்வொருத்தரா சொன்னாதான் அது கன்வே ஆகும். சுமந்த் நீங்க இணைப்புல இருங்க. சுமந்த் ராமனுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா, படிக்க தெரியுமான்னு கேளுங்க. 3 கட்டுரை எழுதிருக்க, 15 பேஜ். எப்படி சிறப்பிக்கலாம்னு குவிண்ட்ல நியூஸ் மினிட்ல அரசாங்கத்துக்கு படிக்க தெரியுமா போய் படிக்க சொல்லுங்க. ஒரு கருத்து சொல்றாங்க, நாங்கெல்லாம் சும்மா இருக்குமா? எங்களுக்கு வேலை இல்லையா? வந்து விமர்சனம் பண்ணிட்டு குழப்பம் பார்த்துட்டு இருக்கோமா? நாங்கெல்லாம் மக்கள் பணியில இருக்காங்க, எங்களுக்கெல்லாம் வேற வேலை இருக்கு. சும்மா இங்க வந்து வளர்றதுக்கு எங்களுக்கு வேற டைம் இல்லையா? சரி, 2 பேருமே ஒரு இடைவேளைக்கு அப்புறம் வரலாம் டாக்டர். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் பேசலாம். 2 பேருமே பேசலாம். கோகுலேந்திராவும் அதுக்கு பதில் சொல்ல முனைப்புல இருக்கிறாங்க. ஜோதிமணி அவர்களுக்கும் பேசலாம். ஜோதிமணி, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். நேர்பட பேச தொடர்கிறது. கோகுலேந்திரா, ஒரு எண்ணிக்கையில இவ்வளவு மாறுபாடுகள், இந்த முரண்கள்லாம் இருக்கும்போது அதை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியினுடைய கடமை. அதுதான் நாங்க செய்யறோம். அரசியல் செய்வதற்கு இல்ல. இந்த மாதிரியான ஒரு நேரத்துல நாங்களும் சேர்ந்து மக்களுக்கு உழைக்க காத்திருக்கிறோம். ஆனா இந்த எண்ணிக்கை முரண்பாட்டை சுட்டி காக்க வேண்டியது அவசியமா இருக்கு அப்படிங்கிறாரு. எல்லாமே ரொம்ப லேட்டா தொடங்கினீங்க அப்படிங்கிறாரு. இல்ல நான் அப்ப அவருக்கு சொல்றேன், திருப்பி முதல்ல நான் பேச விடுங்கன்னாரு. இங்க சட்டமன்றம் நடக்கும் பொழுது எங்க தலைவர் அந்த கருத்தை சொன்னாங்க. சட்டமன்றம் நடக்கும் பொழுது உங்க தலைவர் என்ன சொன்னார்னா, நாங்க ஓடி போறோம் ஓடி போயிட்டீங்க. நீங்க திமுகல தைரியமா நின்று சட்டமன்றத்தை முடித்து அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் பண்ணது அரசு. அதுக்கு அடுத்தது நீங்க எண்ணிக்கையை சொல்றீங்களே, இன்னைக்கு தமிழ்நாடுல 32 டெஸ்டிங் லேப் இருக்கு. செகண்ட் டு மகாராஷ்டிரா நம்ம தான் அதிகமா வச்சிருக்கோம். கேரளா 50,000 டெஸ்ட் முடிச்சிருக்கோம். அது அந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இன்னொன்னு என்னன்னா, நீங்க வெளிநாட்டுக்கு போனவரு, வெளிநாட்டுல படிச்சவரு, இஸ் திஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் தமிழ்நாடு ஆர் இஸ் திஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் இந்தியா? இட்ஸ் a வேர்ல்ட் வைட் குளோபல் ப்ராப்ளம். எந்த ஸ்பெஷலிஸ்டை எங்க போய் கூப்பிட முடியும்? இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, அரசு மருத்துவமனைகளில் எந்த விதமான ஒரு ஓய்வே இல்லாமல் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், ஓய்வே உள்ள செவிலியர்கள், மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அரசு மருத்துவமனையில வேலை பார்க்கறாங்க. பிரைவேட்ல கூட அந்த மாதிரி வரல. எல்லாம் ஆன்லைன்ல பார்த்து ஆன்லைன்ல எல்லாமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. ஓபி ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எமர்ஜென்சினா தான் எடுத்துக்கோங்கிறாங்க. ஆனா அரசாங்கம் எல்லா மருத்துவமனைகளிலும் அந்த அளவிற்கு ஆக்கப்பூர்வமாக இன்னைக்கு எத்தனை பேர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்காங்க? 1.01 தான் இங்க வந்து டெத் ரேட் காமிக்கிறோம். 1.13 எத்தனை பேர்? 1.13 எத்தனை பேரு இங்க வந்து நம்ம வந்து எவ்வளவு பேரு இன்னைக்கு கியூர் ஆகி போயிருக்காங்கிறது உங்களுக்கு அந்த கணக்கெல்லாம் தெரியாதா? டெஸ்டிங்ல தான் இல்ல. நீங்க கொடுக்கிற புள்ளி விவரத்துல நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அண்டர் ஹோம் குவாரண்டைன் 1.8 லேக். நாம வந்து 53,000 டெஸ்ட் பண்ணிருக்கிறோம் so far. அவருக்கு நான் பதில் சொல்லணும். அதாவது என்ன சொல்றாருன்னா, ரொம்ப எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் அங்க கூட்டிட்டு வரணும். எல்லா இடத்துலயும் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் அங்கங்க அந்தந்த ஏரியால வேலை பார்த்துட்டு இருக்காங்க. செங்கல்பட்டுலயும் விழுப்புரத்துலயும் ரிமோட்ல உள்ள ஏரியால கூட இன்னைக்கு குணமாகி போகக்கூடிய அளவுனா
அரசு எவ்வளவு கண்ணும் கருத்துமா பாத்துட்டு இருக்காங்க. நீங்க சட்டமன்றம் நடக்கும் பொழுது எங்களுக்கு மாஸ்க் அரசு கொடுக்கணும்னு கேட்டவங்க, சட்டமன்றத்துக்கு எல்லாம் நாங்க இருக்க மாட்டோம் ஓடி போனவங்க, நீங்க வெளிநாடு போயிட்டு வந்துட்டு நீங்க வந்து ஐடில நான் வந்து இந்த மாதிரி நான் ரொம்ப எக்ஸ்பர்ட் நினைச்சிட்டு நீங்க எல்லாம் திஸ் இஸ் தி ப்ராப்ளம் ஆஃப் குளோபல் இஷ்யூஸ் பேசலாம். சட்டமன்றத்துல இல்ல இந்த மாதிரி நேரத்துல நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் கரெக்ட். அதுல ஓடி போனவங்கன்ற மாதிரியான வார்த்தைகளை நம்ம வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். திரு தியாகராஜன் வர உங்களுக்கான பதில் நான் கேட்கிறேன். திரு தியாகராஜன், நான் ரெண்டு பதில் சொல்றேன். முதல், தயவு செய்து, சட்டமன்றம் எதற்காக நடத்தப்பட்டது? சட்டமன்றம் மானிய கோரிக்கையை பாஸ் பண்றதுக்காக நடத்தப்பட்டது. நான் கேட்கிற கேள்வி, 4 வருஷம் இந்த அரசாங்கம் நடந்திருக்கு. 4 வருஷத்தில் இந்த அரசாங்கம் மே 29ஆம் தேதிக்கு முன்னால் ஒரு மானிய கோரிக்கையை முன்வைத்தது இல்லை. 4 வருஷமும் ஓட் ஆன் அக்கவுண்ட்ல தான் முடிச்சிட்டு மே 29 இருந்து ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் தான் மானிய கோரிக்கை நடந்திருக்கு. இப்ப என்ன அவசரம்? ஏன் கேட்கிறேன் என்றால், யாருக்கெல்லாம் பொருளாதாரம் தெரியுமோ, every budget that has been written should be torn up and thrown out. எந்த பட்ஜெட் எல்லாம் இந்தியாவிலும் சரி, அமெரிக்காவிலும் சரி, இங்கிலாந்துலயும் சரி, குளோபல்ல அம்மையார் சொல்ற மாதிரி எதெல்லாம் நம்ம எழுதணுமோ அதெல்லாம் கிழிச்சு போடணும். ஏன்னா அரசாங்கத்துக்கு உறுதியா நீங்க திட்டமிட்ட நிதி வராது, செயல்படுத்த முடியாது, செலவு பண்ண முடியாது. அப்ப எந்த மானிய கோரிக்கை எல்லாம் பாஸ் ஆச்சோ அதெல்லாம் வெட்டி இட் கேன் நாட் பி ஃபுல்ஃபில்ட். அதை நிறைவேற்ற முடியாது. ஏன் நிறைவேற்ற முடியாத மானிய கோரிக்கையை அவ்வளவு அவசரமாக எல்லா அமைச்சரோட கவனத்தையும் எல்லா அதிகாரியோடைய கவனத்தையும் சட்டமன்றத்தில் வைத்து பேரிடரை மேலாண்மை செய்ய போகவில்லை? இதுதான் என்னுடைய முதல் கருத்து. 2வது கருத்து சொல்றேன். நான் ஏப்ரல் 3ஆம் தேதி கட்டுரையில் எழுதியிருக்கிறேன், நம்மளுக்கு டெஸ்டிங் பத்தலை, உண்மை சப்ளை டிமாண்ட் ப்ராப்ளம் உலகம் பூரா. So we cannot speed up. நம்மளால டெஸ்டிங்கை அதிகரிக்க ரேட்டு பத்தாது நம்மள எபிடிமியாலஜிக்கல் மாடலிங் பண்றதுக்கு. ஏன்னா நான் 1987-89 எபிடிமியாலஜிக்கல் மாடலிங் படிச்சவன், MS டிகிரி வாங்கினவன். நான் சொல்றேன் அது முடியாது. அதனால் நான் என்ன சொன்னேன், தயவு செய்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ரேட்டும் டெத் ரேட்டும், ஏன்னா நிறைய இடத்துல இது வந்து தவறாக கிளாசிஃபை பண்ணி இல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கே வர முடியாமல் தவறிடுவாங்க. அதனால ஹாஸ்பிட்டலைசேஷனும் டெத் ரேட்டையும் டிஸ்ட்ரிக்டாக, பஞ்சாயத்தாக, நகரமாக ஆய்வு செய்து போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் வித்தியாசம் வருதா, அதனால் நம்ம என்ன மாடலிங் பண்ண முடியும்னு சொல்லுங்கன்னு 3ஆம் தேதி கட்டுரை எழுதினேன். 7ஆம் தேதி இந்தியா டுடே டிவில போய் பேசினேன். 9ஆம் தேதி கட்டுரை எழுதினேன். இன்னைக்கு கவர்மெண்ட் ஒரு அரசாணை இருக்கு, டிஸ்ட்ரிக்டா நாங்க டெத்தை போய் ஆடிட் பண்ண போறோம்னு. அப்ப நான் கேட்கிறேன், இது ஆக்கப்பூர்வமான சஜஷன் இல்லையா? இல்லைன்னா ஏன் 18 நாள் கழிச்சு அரசாங்கம் இதை செயல்படுத்துது? சும்மா பேசுறவங்க, நான் என்ன சொல்றேன், நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோம். இது அரசியல் எனக்கு அவசியம் இல்லை. எல்லாம் தப்பிச்சு வந்தால் இருக்கிறதுலயே சந்தோஷம் நான் தான். ஆனால் நாங்க எதிர்கட்சி, ஒண்ணு நீங்களா திறமையோடு செய்யுங்க, இல்ல நாங்க செயல்படுறோம் எங்களோட கேட்கும் போது இணைங்க. இப்ப நாங்க சொல்ற கருத்து எடுங்க. எதுவுமே இல்லாம நாங்க சொல்றதா ரைட், நாங்க சொல்றதா ரைட். நன்றி. இணைப்பிருங்க திரு தியாகராஜன். ஜோதிமணி பேச விரும்புறாங்க. நான் வர ஜோதிமணி அவர்கிட்ட கேட்டுட்டு நான் டாக்டர் வரேன். ஜோதிமணி சொல்லுங்க. இங்க வந்து மக்களோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இது வந்து அரசியல் பேசுறதோ எதிர்கட்சி அரசியல் தலைவர்கள் நக்கல் அடிக்கிற அளவுக்கு ஒரு நாகரிகமற்ற ஒரு விவாதமா அதை நம்ம நடத்தக்கூடாது. நான் தெளிவா சொல்றேன், ராகுல் காந்தி வந்து பிப்ரவரி 12ஆம் தேதி என்னைக்கு சொன்னாரு டெஸ்ட் பண்ணணும்னு. உங்களுக்கு அது புரியல, அது உங்க தப்பு. இப்ப அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனுபவிக்கிறாங்க. 2வது, நீங்க வந்து சட்டமன்றத்தை ஏன் நடத்துனீங்க? இந்தியாவில எந்த சட்டமன்றம் நடந்தது? ஏன்னா மத்திய பிரதேசத்தை அரசாங்கத்தை நாடாளுமன்றம் நடந்தது. மோடி அரசாங்கத்துக்கு பயந்துகிட்டு அடிமை செஞ்சுக்கிட்டு அவங்க நாடாளுமன்றத்தை மூட வரைக்கும் நீங்க தேவையில்லாம சட்டமன்றத்தை நடத்துறீங்க. அந்த சட்டமன்றத்தை நடத்தக்கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் மதச்சார்பற்ற கூட்டணி புறக்கணிச்சாங்க. அவங்க ஓடி போகிற மேடம் புறக்கணிச்சாங்க. ஏன்னா நீங்க தப்பு பண்ணீங்க. அதனால தயவு செஞ்சு சரியா புரிஞ்சுங்க, மக்கள் அவ்வளவு சுலபமா நீங்க முட்டாளாக்க முடியாது. 2வது, ராகுல் காந்தி வந்து சாப்பாடு போடணும்னு சொன்னாரு. இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சரும் ஏழை மக்களுக்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லல. இந்தியாவிலேயே எந்த எதிர்கட்சிக்கும் கோர்ட்டுக்கு போய் நாங்க ஏழை மக்களுக்கு சாப்பாடு போடுவோம் ஒரு வெல்டிக்ட் வாங்கிட்டு வரக்கூடிய அவலம் இந்தியாவிலேயே நிலவுல. ஏன்னா உங்க முதலமைச்சருக்கு வந்து இது ஒரு மருத்துவ பிரச்சனையில தான் புரிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு சமூக பிரச்சனைனோ இது ஒரு பொருளாதார பிரச்சனைனோ புரியல. அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. மருத்துவரா மருத்துவரா தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன மருத்துவரா? 3 நாள்ல வந்து தமிழ்நாட்டில் விட்டு கொரோனா போய் சொல்லிச்சா? ஒரு முதலமைச்சர் இருக்காரு, அவர் வந்து அங்க வந்து ஒரு நாள் வந்து ஒரே ஒரு கேஸ் கேரளா பிளாட்டன் த கர்வ். அப்படி இருந்தா கூட கேரள முதலமைச்சர் நாளைக்கோ நாளானைக்கோ ஒரு வாரம் கழிச்சோ ஒரு மாசம் கழிச்சோ கொரோனா
கேரளாவை விட்டு போயிருன்னு சொல்லல. அது ஒரு பொய்யான நம்பிக்கை. ஒரு முதலமைச்சர் ஒரு பொய்யான நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்து அடுத்த நாள் அது ஃபீல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்க முதலமைச்சர் முதல் நாள் சொல்றாரு 3 நாள்ல கொரோனா போயிடும், அடுத்த நாள் நான் ஃபீல்டுக்கு போறப்ப பாக்குறேன் மக்கள் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காங்க. நிறுத்தி ஏன்னு கேட்டா அதான் 3 நாள்ல போயிருங்கிறாங்கல்ல, 3 நாள் வெளியில வரதான் போறோங்கிறாங்க. ஒரு பொறுப்போட பேசணும் முதலமைச்சருங்கிறவரே. ஒரு எதிர்கட்சிகளை அரவணைச்சு போகணும், அனைவருடைய கருத்தையும் கேட்கணும். எதிர்கட்சிகளுக்கு மட்டும் இல்ல, சாதாரண மக்களுக்கும் இந்த மண்ணில் அறிவு இருக்கிறது. ஒரு விவசாயிக்கு அறிவு இருக்கிறது, ஒரு குடும்பம் நடத்துற பெண்ணுக்கு அறிவு இருக்கிறது, ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அறிவு இருக்கிறது. ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்கிறது இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான நேரத்தில் எல்லாரோடையும் கேட்டு நடக்கணும்னா நாங்க சொல்றோம், அகம்பாவத்தோடு ஆணவத்தோடு நீங்க அரசியல் பண்ணக்கூடாது. அவர் செய்தியாளர் சந்திப்பிலேயே ஜோதிமணி செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் கேட்கிறாரு, தீர்வுகளை சொல்லுங்க, நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோம்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டுங்க, வெறும் குறை சொல்லாம தீர்வுகளை சொல்லுங்க, நாங்க எடுத்துக்கிறோங்கிறாரு. 10 அம்ச திட்டத்தை ப. சிதம்பரம் இன்னைக்கு வரைக்கும் கரடியா கத்திக்கிட்டு இருக்காரு. ஏன் நீங்க ப. சிதம்பரத்தின் ஒரு தொலைபேசியில பேசுங்களே. ப. சிதம்பரம் ஒரு முன்னாள் நிதியமைச்சர், உலகம் போட்டக்கூடிய ஒரு நிதியமைச்சர். அவர் இந்தியாவிற்கான தனி தமிழகத்தில் எப்படி வந்து நீங்க வந்து எப்படி வந்து ஜோதிமணி முடிக்கட்டும். ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நான் இது வரைக்கும் அரசியல் பேசக்கூடாது. ஆளுங்கட்சி என்ன பண்றீங்க? கள்ள மார்க்கெட்ல இன்னைக்கு சாராயம் விக்குது. அதை யாரு விக்கிறா? ஆளுங்கட்சி விக்குது. இன்னைக்கு 700. இது என்ன அடிப்படையில இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க? அதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு பேசாதீங்க. கொரோனா பத்தி இல்ல, இஷ்யூஸ்க்குள்ள நம்ம வரலாம். நம்ம பேசலாம். டாக்டர், நான் ஒரு இடைவேளை எடுத்துட்டு வந்துடுறேன் டாக்டர். உங்களுக்கான பதிலையும் தெளிவா பேசலாம், குறுக்கீடு இல்லாம போக முடியும். நான் வர ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். நேர்பட பேசி தொடர்கிறது. நம்ம சென்ற செக்மெண்ட்ல கொஞ்சம் சற்றே விலகி போயிட்டோம். அரசியல் தவிர்த்து நிறைவு சுற்று டாக்டர் சுமந்த், இப்போ WHO சொல்றாங்க worst is yet aheadன்றாங்க. இனிமேதான் இன்னும் மோசமான சூழலை நம்ம சந்திக்க போறோம்ன்றாங்க. இன்னொரு பக்கம் சிங்கப்பூருடைய திடீர் உயர்வு எண்ணிக்கை, அதுவும் நமக்கு வந்து இந்த ரேபிட் டெஸ்ட் அப்படிங்கறத மட்டுமே போறதுல இருக்க சிக்கல்களை உணர்த்துவதா இருக்கு. அப்போ ஒரு பேலன்ஸ்டான ஒரு இந்த டெஸ்டிங் மெத்தடாலஜி வேணுமா? உங்களுடைய கருத்துக்கள் நிறைவு கருத்தாவும் எடுத்துக்கிறேன். உங்கள் மீதான விமர்சனங்களுக்கான பதிலும் சொல்லிடுங்க, நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். முதல்ல வந்து இந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது நான் வந்து இந்த அரசு செஞ்சது எல்லாம், மாநில அரசு செஞ்சது எல்லாம் சரி என்று சொல்லவில்லை. அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியிருக்க வேண்டும், சட்டமன்றத்தை முன்கூட்டியே அட்ஜர்ன் பண்ணிருக்க வேண்டும். 3வது டெஸ்டிங்க அவங்க லேட்டா ஆரம்பிச்சாங்க. பல முறை இந்த சேனல்ல நம்ம விவாதம் செஞ்சிருக்கோம். நான் திருப்பி அதிக டெஸ்ட் பண்ணணும்னு கேட்டுட்டு இருந்தேன். அது 2 வாரத்துக்கு பிறகுதான் வந்து அதுக்கு அதிக அளவுல எண்ணிக்கையில டெஸ்ட் செய்ய ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனால் இன்று நடந்து கொண்டிருக்கிற இந்த முயற்சி அப்படிங்கறதுல பெரும் அளவுல ஒரு தவறோ குற்றமோ சொல்வதற்கு எனக்கு தெரிந்தவரை ஒரு மிகப்பெரிய தவறு அரசு செய்கிறது என்று எனக்கு தோணவில்லை. 2வது, மிக முக்கியமாக இது வந்து அரசாங்கம் தப்பு செய்யுதுன்னு சொல்றது வந்து வெறும் வந்து அதிமுகவையோ ஆளுங்கட்சியோ முதலமைச்சரை மட்டும் வந்து நம்ம குறை சொல்ற மாதிரி இல்ல. லட்சக்கணக்கான அரசு பணியாளர்கள், அவங்க வந்து காவல்துறையினரா இருக்கட்டும், சுகாதாரத்துறையின் மருத்துவர்கள், செவிலியர்கள், மற்ற அனைத்து சுகாதாரத்துறை பணியாளர்கள், அவங்களெல்லாம் கிட்டத்தட்ட கொச்சப்படுத்துற மாதிரி தான் அது. அதெல்லாம் வந்து அவங்க அரசு எல்லாமே தப்பா செய்யறாங்க அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு பொலிட்டிக்கல் சார்ஜா நம்ம அதை பார்க்க கூடாது. அரசு ஊழியர்கள் தவறு செய்யறாங்கன்னோ அல்லது மருத்துவர்கள் தவறு செய்யறாங்கன்னோ எந்த எதிர்கட்சியும் விமர்சனம் வைக்கலையே. அவங்களுடைய பங்களிப்பை மகத்தானது அப்படின்னு தான் சொல்றாங்க. அது எப்படி அரசாங்கத்தின் மீதான விமர்சனம் இவங்க மேல வரும்? அரசாங்கம் செய்யவில்லை என்றால் அந்த அரசாங்கத்துக்கு வெறும் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் மட்டும் கணக்கு கிடையாது. அதிகாரிகளும் பொறுப்பு, அது பணியாற்றும் ஊழியர்களும் பொறுப்பு. அது ஒரு பாயிண்ட். இப்ப இந்த அடுத்த WHO சொன்னது, WHO வந்து என்னதான் பல விஷயங்கள் தவறா சொல்லி இருக்கிறாங்க, அதுக்கு போக வேண்டாம். பாயிண்ட் என்னன்னா, இது வந்து மே மாதம் 3ஆம் தேதியுடன் முடிவடையும் பிரச்சனை அல்ல. மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து இதே மாதிரி ஊரடங்கு வந்து நம்ம மக்களால பொருளாதார ரீதியாக பொறுத்து கொள்ளும் சூழ்நிலையில் இல்லை. அதை எப்படி நம்ம அணுக போறோம்?
அந்த இடத்துலதான் டெஸ்டிங் பத்தின கேள்வி வருது. நமக்கு வந்து இது ஒரு எந்தவித அறிகுறியும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் வருதுங்கும் போது நம்ம பிசிஆர் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டி இருக்கா அப்படிங்கிற எல்லையில தான் அந்த கேள்விகள் முன்வைக்கும். பிசிஆர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதுன்னு இல்லை. இந்த ஆன்டிபாடி டெஸ்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல 1 மாதம் 2 மாதத்துல அதுக்கு பதில் வந்துரும். அதனால அந்த ஆன்டிபாடி டெஸ்டிங்கும் இன்க்ரீஸ் பண்ணி பிசிஆர் டெஸ்டிங்கும் இன்க்ரீஸ் பண்ணி, ஆனால் இந்த 10 நாள் 12 நாள் ஒண்ணு இருக்கு இந்த ஊரடங்கு முடியறதுக்கு. இதுக்குள்ளேயே வந்து என்ன கைட்லைன்ஸ் மக்களுக்கு கொடுக்க போறோம், ஒவ்வொரு ஏரியால பஸ் எப்படி. நன்றி திரு சுமத். அதையும் வந்து அரசாங்கம் திட்டமிட்டுட்டா நல்லது அப்படிங்கிறீங்க எல்லாமே. ரைட். திரு தியாகராஜன், இது வந்து இப்போ நீங்க வைக்கக்கூடிய நான் விமர்சனம் சொல்றதுக்கு வரலை. நீங்க இதுக்கு முன்னால பேசும் போதே நான் சொன்னேன், நான் சிறப்பிக்கிறதுக்கு நான் எதிர்கட்சி, நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அரசாங்கம் அதன் செயலை எப்படி சிறப்பிக்கலாம் என்றதற்காக தான் நான் வந்திருக்கேன். நான் 3 கட்டுரை எழுதியிருக்கிறேன். 1 10 பாயிண்ட் எப்படி கம்யூனிகேஷன்ல, பொருளாதார அப்லிப்ட்ல, திருப்பி ஸ்டார்ட் அப் பண்றதுல எல்லாம். அது இல்லாம இது எப்படி எஸ்டிமேஷன் பண்ணலாம், நம்மளுக்கு டெஸ்டிங் பத்தாத சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலைசேஷன் டேட்டா, மறைவு டேட்டா வச்சு ஆராய்ச்சி செஞ்சு எப்படி எங்க ஹாட்ஸ்பாட் இருக்கு, எங்க ரிஸ்க் பண்ணலாம், எப்படி ஊரடங்கை தூக்கலாம் அப்படின்னு 3 கட்டுரை எழுதியிருக்கேன். நான் சொல்றேன், கம்யூனிகேஷன் இன்னும் சிறப்பாகணும். அரசாங்கம் அதன் கொள்கையையும் அதன் திட்டங்களையும் நடவடிக்கைகளும் மக்களிடம் இன்னும் அதிகம் போய் சேர்க்கணும். அது வீடியோ மெசேஜா, அமைச்சர்கள், கார்பரேஷன் கமிஷனர்கள், போலீஸ் கமிஷனர்கள்லாம் என்ன உண்டு இல்ல அலௌடு கிடையாதுன்றது கம்யூனிகேஷனை இன்னும் சிறப்பிக்கணும். ஊரடங்கு இருக்கிற சூழ்நிலையில் வீடியோ அவங்க வீடியோ எடுத்து பரப்பணும். தமிழ்நாட்டில் 75% இன்டர்நெட் பெனிட்ரேஷன் இருக்கு. இதை சிறப்பிக்கணும். அதனால் பொருளாதாரம் ரொம்ப முடங்கி போக போகுது. எப்படி இதை படிப்படியாக அகற்றலாம், எப்படி நம்ம திருப்பி நார்மலுக்கு வரலாம், என்னன்னா ஆபத்து இருக்கு இல்லை, இதை எப்படி நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். ஒரு எல்லோ ஜோன்னா என்ன, கிரீன் ஜோன்னா என்ன, ரெட் ஜோன்னா என்ன. நான் ஆக்சுவலா சொன்னது 5 ஜோனா பண்ணணும்னு சொன்னேன். அதனால ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை, திட்டங்களை நான் முன்வைத்திருக்கிறேன். நானும் சும்மா வந்து விமர்சனம் சொல்ல எனக்கு பிரயோஜனம் இல்லை. நான் விமர்சனம் என்னங்க பண்ண போறது? இது வாழ்க்கையிலேயே நம்ம பேரிடர் இந்த மாதிரி சந்தித்தது கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், இதற்கு முன்னால் நடந்த அரசியல் எல்லாம் இதன் மேல் புதுசாக நம்ம யோசிக்கணும். இதை வைத்து யாருமே அரசியல் பண்ண முடியாது. எங்க தலைவர், தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு, நாங்க தினம் பணியை தான் பார்த்துட்டு இருக்கோமே தவிர எத்தனை லட்சம் பேருக்கு சாப்பாடு போட முடியும். என் தொகுதியில 9000 பேருக்கு நான் உணவு கொடுத்துருக்கேன், 10,000 மாஸ்க், கிளவுஸ் கொடுத்துட்டு இருக்கேன். பிரச்சனைகளை மறைவுக்கு, சடங்குக்கு போக முடியாதவங்களுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் தான் எங்களுக்கு முக்கியமே தவிர இவங்களை குறை சொல்லி ஏன்னாங்க இதை வச்சு நாங்க அரசியல் பண்ண போறோமா? ஒரு காலம் வரும், அப்ப எது நல்லா நடந்துச்சு, நல்லா நடக்கல அன்னைக்கு சொல்லிக்கிறோம். ஆளுங்கட்சியை சொல்றது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் மட்டும் இல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லீடர்ஷிப்பும் இருக்கிறாங்க. அவர்களை வந்து டயர்ட் ஆக்கிட்டதா இந்த குற்றச்சாட்டுகள், அவங்க சுதந்திர மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி வருது. அதுக்கான பதில உங்க நிறைவு பதிலா நான் எடுத்துக்கிறேன் திரு தியாகராஜன். ஏங்க, நாங்க வந்து செயல்பாட்டை சொல்றோம். அது யாரு எந்த அளவுக்கு அதிகாரி செய்யறாங்க, நான் தான் முதல் ஆளா சொல்றேன். யாரெல்லாம் ஃப்ரண்ட் லைன்ல இருக்காங்களோ, போலீஸ்காரர்கள், மருத்துவர்கள், நர்சுகள், கார்பரேஷன் ஊழியர்கள், யாரெல்லாம் இதை சிஸ்டத்தை பங்கனிங்ல வச்சிருக்காங்களோ அவங்க தான் இருக்கிறதுல ஹீரோஸ். அவங்கனாலதான் நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை நான் எந்த மறுப்பும் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். ஆனா நான் சொல்றேன், அரசாங்கத்தோடைய முடிவை யார் எடுக்கிறான்னு எனக்கு எப்படி தெரியுங்க? அது அதிகாரி எடுக்கிறாங்களா இல்ல அமைச்சர் எடுக்கிறாங்களா? சில நாள் பிரஸ் கான்பரன்ஸுக்கு அதிகாரிகள் வர்றாங்க, சில நாள் பிரஸ் கான்பரன்ஸுக்கு அமைச்சர்கள் வர்றாங்க. யார் வர்றான்றதுனால நான் எடுத்துக்க முடியுமா இது இவங்க தான் பண்றாங்கன்னு? ஜனநாயக நாட்டில் எல்லாமே அமைச்சர்கள் தான் கொள்கையை எடுக்கணும், அதிகாரிகள் செயல்பாடு தான் பண்ணணும். ஜனநாயகமா நடந்துட்டு இருந்தா நான் அவங்கள்ட்ட தான் கேட்பேன். ரைட். நன்றி திரு தியாகராஜன். கோகுலேந்திரா, நாங்க வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இந்த விஷயங்களை சொல்றோம். சொன்ன விஷயத்தை 20 நாளைக்கு அப்புறம் அரசாங்கமும் இப்ப எடுத்திருக்கு. அதே போல இந்த விஷயங்களை நாங்க முன்வைக்கிறோம். உங்களுடைய நிறைவு கருத்துக்களாகவும் நான் எடுத்துக்கிறேன். இந்த டெஸ்டிங்லயும் அரசு வந்து தெளிவான ஒரு பார்வையோட இருக்கா அப்படிங்கிறதுக்கான பதிலும் முன் வச்சிருங்க. இல்ல நானும் இதுல என்ன சொல்ல வரேன்னா, டெஸ்டிங் வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 32 டெஸ்டிங் சென்டர்ல இது வரைக்கும் 50,000 பேர் முடிச்சிருக்காங்க. அது ப்ராப்பரா டெஸ்டிங் பண்ணனாலதான் அக்யூரேட்டா யார் ஓவரால் அஃபெக்டட் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடிஞ்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. சவுத் இந்தியால நம்ம தான் நம்பர் 1 இருக்கும் 32 டெஸ்டிங் சென்டர். அதே மாதிரி அதிகாரிகள், உள்ளாட்சித்துறை, மருத்துவத்துறை, காவல்துறை மற்ற அனைத்து துறைகள் எல்லாமே செயல்படணும்னா அதோட ஹெட் யாரு? இந்த கவர்மெண்ட்.
ஹெடட் பை யாரு? அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனும் உங்களுக்கு நல்லா தெரியும். 4 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு சீனியர் IAS IPS ஆபீசர்ஸ் அவங்க கோஆர்டினேட் பண்ணி எந்தெந்த ரெப்ரசன்டேட்டிவ், பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ், அதே மாதிரி ஒவ்வொரு வர்த்தக அமைப்பு, மற்ற அமைப்புகள் எல்லாத்துக்கிட்டையும் கருத்துக்களை கேட்டு அதை தலைமைச் செயலாளர்கிட்ட சொல்லி எல்லாமே படிப்படியாக ரெக்டிஃபை ஆகக்கூடியதும் ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கலைன்னு சொல்லி எங்கேயாவது குறை சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஸ்வீப்பர்ஸ் எதையுமே பொறுத்து கொண்டு வந்து ரோட்ல வந்து குப்பை அள்ளி கிளீனா வைக்கிறாங்க. அப்ப அரசும் அந்த துறை சார்ந்த அமைச்சரும் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளும் அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டா இருக்கனால தானே ஆன் த ஹோல் கவர்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேஷனும் முதலமைச்சரும் ஒழுங்காக மற்ற அமைச்சர்களும் பணியாற்றக்கூடிய காரணத்தினாலதான். கேளுங்க, இது எனக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கு, கொஞ்சம் விரைவா நிறைவு செய்யுங்க. இல்ல அதுக்கப்புறமா என்ன, அவர் இப்பதான் வராது, நான் கம்ப்ளைண்டா சொல்ல அவர் கருத்துக்கள் கன்ஸ்ட்ரக்டிவா இருந்தா நிச்சயமாக அரசு அதை நிச்சயமா எக்கனாமிக்கல் நிறைய எல்லாத்துக்குமே ஃபால் டவுன் வரப்போகுது, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அததான் நான் திருப்பியும் சொல்றேன், இது வேர்ல்ட் வைட், இது குளோபல் பிரச்சனை. அடுத்தது இந்த பிரேக்ல சகோதரி ஜோதிமணி வந்து ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அவங்க பேசுறது என் காதுல விழுந்தது. திமிரப்பாரு அப்படின்னாங்க. நாங்க எப்பவுமே மக்கள் பணியாற்றக்கூடிய நேர்மையான ஆட்கள் தான், அதனால நாங்க திமிரா தான் பேசுவோம். நீங்க என்ன சொன்னாலும் உங்க விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வேன். இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, இன்னும் 5 மாசம் தானேன்னு. 5 மாசமும் அடுத்ததும் நாங்க தான் வரப்போறோம். நன்றி திரு ஜோதிமணி. நன்றி கோகுலேந்திரா. ஜோதிமணி, உங்களுடைய கருத்து நிறைவு கருத்தாட்டு. சீப் அரசியலுக்குள்ள நான் போகல. அதாவது நீங்க ஒரு அரசை விமர்சிக்கிறது வந்து அரசு தவறு செய்யும் போது விமர்சிக்கிறது, அரசு சரி செய்யும் போது சரின்னு சொல்றோம். அதிகாரிகள் வந்து அரசாங்கம் போய் நீ வேலை செய்ய அப்படின்னா மட்டும் எந்த அதிகாரி வேலை செய்யணும்? அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். உயிரை பணையம் வச்சு எல்லாம் போறாங்கன்னா அதனோட சொந்த கமிட்மெண்ட், ஒரு மருத்துவரோட சொந்த கமிட்மெண்ட், ஒரு துப்புரவு தொழிலாளர் சகோதரியோட சொந்த கமிட்மெண்ட், ஒரு காவல்துறையினரோட சொந்த கமிட்மெண்ட். அதனால வந்து அவங்கள வந்து நாங்க மதிக்கிறோம். நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா மருத்துவ உபகரணங்களுக்கு மட்டுமில்லாம மருத்துவர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், காவல்துறையினருக்கு தனித்தனியா பாதுகாப்புக்கு நிதி ஒதுக்கியிருக்கேன். அவங்களுக்கு தலைவணங்குறோம். இந்த விமர்சனம் அவங்களை பாதிக்காது, அவங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் இது செயல்பாடுகள் மேல விமர்சனம் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, டெஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி சொல்றது என்னன்னா, இப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வந்தாகணும். ஏன்னா ரேண்டமா 50 திருப்பி சொல்றாங்க 30 சென்டர்ல இருக்கு. ஏன் 30 சென்டர்ல 30 மெடிக்கல் காலேஜ் இருக்கு தமிழ்நாட்டுல, வேற எங்கேயும் கிடையாது. காமராஜர் காலத்துல நம்ம மெடிக்கல் காலேஜ் கட்டி வச்சிருக்கோம், எல்லா மெடிக்கல் காலேஜ்லயும் நம்ம டெஸ்டிங் வச்சிருக்கோம். அதனால இங்க நமக்கு 30 இருக்கு, மற்ற மாநிலங்கள்ல மெடிக்கல் காலேஜ் நிறைய கிடையாது, அதனால அங்க டெஸ்டிங் கம்மியா இருக்கு. அதையே நம்ம பெருமை பேசிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா 8 கோடி மக்கள் இருக்கிற ஊர்ல 50,000 டெஸ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. இப்ப வந்து நம்ம பிரிக்கணும், உடனடியா பிரிச்சு நம்ம வந்து இப்ப சிம்டமேட்டிக்கா தான் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிம்டம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து கிரீன் ஜோன்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ண போறோமா இல்ல வந்து ரெட் ஜோன்ல டெஸ்ட் பண்ண போறோமான்னு முடிவு பண்ணணும். முக்கியமா வந்து மருத்துவர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், நீங்க வந்து காவல்துறையினர், பத்திரிகையாளர்கள், களத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள், இவங்க எல்லாத்துக்கெல்லாம் முதல்ல டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இவங்க எல்லாம் கேரி பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை வந்து 1, 2, 3, 4, 5 பண்ணும். ரெண்டாவது, இந்த சுமந்திராமன் அவர்கள் சொன்ன மாதிரி லாக்டவுன் வந்து நீடிக்கும். சிங்கப்பூர்ல அவ்வளவு டெஸ்ட் பண்ணிருக்கிற சிங்கப்பூர்லயே ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் லாக்டவுன் இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க. லாக்டவுன் நீடிச்சா இந்த கோடிக்கணக்கான ஏழை மக்களோட நிலை என்ன? அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? அவங்க குழந்தைங்களுக்கு எப்படி பால் கொடுப்பாங்க? எப்படி வைத்தியம் பார்ப்பாங்க? இதை வந்து அரசாங்கம் கருணையோட அணுகணும். 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி இதுல அரசியல் படி நீங்க சோறு போடாதீங்க, நீங்க சோறு போடுங்கன்னு அடிச்சுக்கிறதுக்கான இது நேரம் இல்ல. ஒரு அரசாங்கம், ஒரு முதலமைச்சர் ஒரு அதுக்குரிய தகுதியோட எந்திரிச்சு நின்று ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்கணும்னா நாங்க சொல்றோம், அதுக்கு நாங்க உறுதுணையா இருக்க தயாரா இருக்கும். நன்றி ஜோதிமணி. இணைப்புல வந்து கருத்துக்களை பதிவு செய்த அத்தனை விருந்துகளுக்கும் மிக்க நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு